Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மொபைலில் வந்து நிறையா பேர் வைபர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சாட் பண்ணுறதுக்கு கால் பேசுகிறதுக்கு அப்படின்னு நிறையா பேர் வந்து வைபர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வைபர்லேயுமே வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து வைபர் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வைபர் ஆப்பில் வந்து எப்படி, அதாவது நம்ம வைபர் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை போடுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் போடுறது எல்லாம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வைபர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் போட விரும்புகிறீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் கேலரியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது சில பேர் வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் செய்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா வைபர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் கொடுத்து மோர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் முதல்ல இந்த இடத்துல கேமரா ஐக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த மாதிரி குட்டி விண்டோ ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துலையுமே திரும்ப வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் வந்து ப்ரீவியூ காட்டும். அதோட வந்து கேமரா ஐக்கன் ஒன்றும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கேமரா ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுடைய கேலரி இல்லாட்டி கேமரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எதில் சூஸ் பண்ண முடியுமோ, அதாவது நீங்கள் கேமராலேயே டிரெக்டாக எடுத்து போடனாலும் போடலாம், இல்லாட்டி கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய வைபர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து சேவ் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து வைபர் ஆப்பில் வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து செட் பண்ணுறது இல்லாட்டி ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.